ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் இட்லி உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய், பொடிசாக கட் பண்ண 2 பூண்டு, இப்போ பொடிசாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி கன்சிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். நல்லா மசிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங்கில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இட்லி. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 1 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் ஆன பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டைலில் இட்லி உப்புமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.